காத்திருந்த ரசிகருக்காக கண்ணீர் சிந்திய எம்ஜிஆர். இப்படியெல்லாம் நடந்திருக்கா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. எம்ஜிஆர் நடிப்பில் 1971 வருடம் வெளியான திரைப்படம் ரிக்ஷாக்காரன். எம். கிருஷ்ணன் நாயக்கர் இயக்கி இருந்த இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக மஞ்சுளா நடித்திருந்தார். மேலும் அசோகன், சோ, மேஜர் சுந்தர்ராஜன் உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தனர். இந்த படத்தில் எம்ஜிஆர் ரிக்ஷா ஓட்டும் தொழிலாளியாக நடித்திருந்தார். எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் இந்த படத்தில் இடம்பெற்ற அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அழகிய தமிழ் மகள் இவள் போன்ற பாடல்கள் சூப்பர் ஹிட் அடித்தது. இந்த பாடல்கள் இப்போதும் எம்ஜிஆர் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு வருகிறது. இந்த படத்தில் நடித்ததற்கு எம்ஜிஆருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கொடுக்கப்பட்டது. சிவாஜிக்கு தேசிய விருது கொடுக்காத நிலையில் இந்த படத்திற்காக எம்ஜிஆர் விருது வாங்கினார். அப்போது இது விமர்சனத்திற்கும் உள்ளானது. எம்ஜிஆருக்கு அதிக அளவில் ரசிகர்கள் இருந்தார்கள். அதிலும் அடித்தட்டு மக்கள் அவருக்கு அதிக அளவில் ரசிகர்களாக இருந்தார்கள். ரிக்ஷாக்காரன் மெகா வெற்றியை சென்னை ரிக்ஷாக்காரர் சங்கம் எம்ஜிஆர் வீட்டுக்கே சென்று கொண்டாடியது. அப்போது கூட்டத்தில் இருந்த எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் ஒருவர் எம்ஜிஆரிடம், இன்னும் 10 நாட்களில் எனது திருமணம், நீங்கள்தான் வந்து தாலி எடுத்து கொடுத்தால் மட்டும் திருமணம் நடக்கும் என அன்பு கட்டளையிட்டார். எம்ஜிஆரும் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஒரு நாள் ஷூட்டிங்கில் மேக்கப் போட்டு கொண்டிருக்கும் போது திடீரென அந்த ரசிகர் சொன்னது எம்ஜிஆருக்கு நினைவுக்கு வந்தது. இந்நேரம் திருமணம் முடிந்திருக்கும் என நினைத்து எம்ஜிஆர் அங்கே சென்றார். ஆனால் அந்த ரசிகரோ தாலியை கட்டாமல் எம்ஜிஆருக்காக காத்திருந்தார். எம்ஜிஆரை கண்டதும் துள்ளி குதித்து அந்த ரசிகர், ஒரு சாதாரண ரிக்ஷாக்காரர் திருமணத்திற்கு எம்ஜிஆர் வரமாட்டார் என சொன்னீர்களே, பார்த்தீர்களா, வந்துவிட்டார், இவர்தான் என் தலைவர் என அங்கிருந்த எல்லோரிடமும் சந்தோஷப்பட்டு சொல்ல எம்ஜிஆருக்கு ஆனந்த கண்ணீர் வந்துவிட்டது. அதன் பின் அவர் தாலி எடுத்து கொடுத்து ரசிகரின் திருமணத்தை நடத்தி வைத்தார். அதோடு அந்த ரசிகருக்கு 10,000 பணத்தையும் அன்பளிப்பாக கொடுத்துவிட்டு வந்தார்.